ஃபர்ஸ்ட் பில்லி சூனியம்னா என்ன சார்? சரிங்களா? அப்போ நீ வந்து அந்த லேண்ட வாங்கிட்டு வந்தல, அதனால தான் உனக்கு வச்சுட்டான். ம். அந்த கல்யாணம் ஆயி, அந்த கல்யாணத்துக்கு பிரச்சனைய முடிச்சு விட்டல, அதுக்கு தான் உன்ன வச்சுட்டான். அவன் கூட அவங்க கூட வச்சுக்கான்னு சொன்னேன், அவன் தான் வச்சுட்டான்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே வந்து ஆனா இத வச்சு விடுறோம்னு சொல்லி எவனையாச்சும் ஏமாத்தி காசு பிடுங்குறாங்க அப்படின்னா, அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஏமாத்து. டோட்டலாவே வந்து அப்படி வைக்கிறதுக்கு யாரும் யாரையுமே வந்து சரிங்களா? பயப்படுறவனுக்கு இருக்குது. அதே மாரி எனக்கு வச்சுட்டாங்களோன்னு பயப்படுறான் இல்லைங்களா? அவனுக்கு எடுத்து விடுறதுக்கு வேணா யூஸ் ஆகலாம். அப்ப ஒரு காலத்துல கன்வின்ஸ் பண்ண முடியாத போது, இது ஏதோ வேற ஒருத்தங்க நம்ம கண்ட்ரோல் இல்லாத மாரி பண்ணியிருக்கிறாங்கன்னு இவங்க நம்புறாங்க. அதுக்காக செய்யப்படக்கூடிய விஷயங்கள். அப்ப குருராக இருக்கிறவங்க இந்த வேலைய செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த ஜோசியரை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்தா, சொல்லி வச்ச மாரியே அதே கார்டு வருது. அவங்களும் சொல்றாங்க, இவருக்கு அரவாணி சாபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி நிகழுது? அப்படி அது அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படி வைக்கிறது வந்து எனக்கு வைங்கன்னு சொல்றேன் இல்லையா? அப்படி எதுவும் இல்ல. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். ராஜநாடி பார்த்திபன் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், நிறைய ஜோதிடர் சொல்லும்பொழுது நம்ம போய் ம். பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய யாரோ பில்லி சூனியம் ம். வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்கு. இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்றாங்க. அத பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ம். ஃபர்ஸ்ட் பில்லி சூனியம்னா என்ன சார்? அது அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படி வைக்கிறது வந்து எனக்கு வைங்கன்னு சொல்றேன் இல்லையா? அப்படி எதுவும் இல்ல. நான் அடிக்கடி நிறைய சேனல்கள்ல சொல்றேன். அப்படி வைக்கிறதா இருந்தா யாருக்கு வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு? ம். அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஊருக்குள்ள வந்த முகலாயர்கள் வந்தாங்க இல்லைங்களா? முகலாயர்களுக்கு. அவங்களுக்கு வச்சிருக்கணும். ம். அதுக்கு முன்னால ஆரியர்கள் வந்தாங்கன்னு இப்ப நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆரிய அந்நியர்கள் அத என்ன சொன்னாங்கன்னா, வந்தேரிகள். ஆரிய ஆமா. வந்தேரிகள்லாம் சொல்றாங்க. அப்ப இவங்க இதெல்லாம் எங்க போய் வச்சிருக்கணும்? அவங்களுக்கு அப்பவே வச்சிருக்கணும். வச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து முகலாயர்கள் வச்சிருக்கணும். அப்படி முடியாத பட்சத்துல என்ன செஞ்சிருக்கணும்? அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வச்சிருக்கணும். ம். அப்படி இல்லன்னா இந்த ஊழல் பெருச்சாளிகள் இருக்காங்களே, இவங்களுக்குலாம் வச்சிருக்கணும். இல்லன்னா பாகிஸ்தான் இப்ப லைட்டா சிந்தூர் பிரச்சனை நடந்துச்சுல, 68 பேர் காலி பண்ணாங்கல்ல, அப்ப வச்சிருக்கணும். கார்கில் அப்ப வச்சிருக்கணும். ம். வைக்கிறதுக்கு நாளா இல்ல. இதெல்லாம் விட்டுட்டு பாவம் அப்பாவியா இருக்கவங்க மேல வச்சு அப்படிலாம் இல்ல. செய்வினை, ம். பில்லி, சூனியம், மந்திரம், மாயம் இதெல்லாமே வந்து பயப்படுறவனுக்கு தான் இருக்கு. ஓகே. சரிங்களா? பயப்படுறவனுக்கு இருக்குது. அதே மாரி எனக்கு வச்சுட்டாங்களோன்னு பயப்படுறான் இல்லைங்களா? அவனுக்கு எடுத்து விடுறதுக்கு வேணா யூஸ் ஆகலாம். ம். சரிங்களா? எடுத்து விடுறதுக்கு வேணா யூஸ் ஆகலாம் தவிர, அது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வேணா குடுக்கலான்ற மாரி வேணா அத கொண்டு போகலாமே தவிர, இத பாசிட்டிவா கொண்டு போயிட்டா ஓகே ஹேப்பி. ஆனா இத வச்சு விடுறோம்னு சொல்லி எவனையாச்சும் ஏமாத்தி காசு பிடுங்குறாங்க அப்படின்னா, அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஏமாத்து. டோட்டலாவே வந்து அப்படி வைக்கிறதுக்கு யாரும் யாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ம். சரி நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? உங்கள நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்னுடைய அறியாமையும், என்னுடைய இயலாமையும் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணும். இல்லன்னா என்னுடைய முயற்சி தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுமே தவிர, நீங்க நெனச்சு என்னுடைய வாழ்க்கைய நீங்க உங்களால மாத்த முடியாது. முடியாது. அப்படி இருக்கிறதா இருந்தா ஏன் இவ்வளோ போராடணும்? ஏன் இவ்வளோ சண்டைகள்? அரசியல்வாதிலாம் ஏன் மாறி மாறி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க? ம். கப்புன்னு ஒரு 25, 30 பேர தூக்கிட்டு வந்து வச்சு ஆப்போசிட் பார்ட்டிக்கு இப்ப செய்கணும் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மேட்டர் முடிஞ்சுச்சு. இல்லன்னா இவரே யாராச்சும் எதிர்த்த வீட்டுக்காரங்க செய்கணும் வைக்கிறது, தெரிஞ்சவங்க செய்கணும் வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்க. சோலி முடிஞ்சுச்சு. அப்படிலாம் எதுனாலும் யாரையும் எதுவும் பண்ண முடியாது. இது எதற்காக நம்பப்படுதுன்னா, அதே தான் மக்கள். ம். ஒருத்தன காலி பண்றதுக்கோ, ஒருத்தன எதிர்ப்பு காட்டுவதற்கோ, நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த அந்த ஆற்றாமையை கொட்டி தீர்ப்பதற்கோ ஒரு இடம் கிடைக்குதுன்ற மாரி, இந்த மாரி விஷயங்கள வச்சு பயன்படுத்துறாங்க. ம். ஆனா அது உண்மை இல்ல. அப்படி யாரும் செய்வினை வைக்கவோ, மருந்து மாயம் வைக்கவோ, வசியம் செய்யவோ எதுவுமே முடியாது. முடியாது. கண்டிப்பா முடியாது. சரிங்களா? அப்படி வைக்கிறதா இருந்தா அந்த உலகத்த எப்பயோ அழிச்சிருக்கலாம் அந்த உலகம். ம். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல காட்டுவாசிகள் நீங்க பழைய காட்டுவாசிகள் படங்கள் இங்கிலீஷ் படத்துல பார்த்தாலும் சரி, தமிழ் படத்துல பார்த்தாலும் சரி, தமிழ்ல அப்படி ஒரு படங்கள் இல்ல. ம். ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காட்டுவாசிகளுடைய அப்படியே அந்த வாழ்க்கை எதார்த்தமான ஒரு வாழ்க்கையில இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, இது மாரி மந்திரங்கள் வைக்கிறது, இந்த மூலிகைகளை பயன்படுத்தி அடுத்தவங்க ம். மேல ஏவுறது, வசியப்படுத்துறது, இது மாரி விஷயங்கள் பயன்படுத்துறாங்க. அப்பலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அவங்களாவே மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு ஏதோ செஞ்சிருக்கிறாங்க. அப்படி எதுவுமே உண்மை இல்ல. ம். அதனால அத பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்ல. ஒரு ஜாதகத்துல சனி என்ற கிரகம் தான் வந்து இந்த மாரி நம்பிக்கைகளை குடுக்குது. ஓகே. அது எனக்கு வச்சுட்டாங்களோன்னு நம்புறது. ஓகே. ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து வினோதமான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கும். காரணம் இல்லாம இப்ப நான் ஒரு குடும்பமா இருக்கிறேன். ஒரு 10, 15 பேர் எங்க குடும்பத்துல சித்தப்பன், பெரியப்பன்லாம் இருக்காங்க. நல்லா ஹேப்பியா வாழ்றோம். ம். திடீர்னு எங்க குடும்பம் உடைய ஆரம்பிக்குது. என்னுடைய அப்பா இறந்துடுறாரு. என்னுடைய சித்தப்பா இறந்துடுறாரு. சொல்லி வச்ச மாரி ஒரு 6 வருஷத்துக்குள்ள ஒரு 10 சாவு விழுந்துருது. ம். அப்ப இதெல்லாம் எதுக்குன்னே தெரியாது. அப்ப சுத்தி இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு முன்னால எல்லாருக்குமே இப்போ உங்க வீட்ல உங்க அப்பாவோ, உங்க அம்மாவோ இல்லன்னா உங்க வீட்லயே போய் கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்கும் உங்க ம். குடும்பத்துக்குள்ள. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு குடுக்கல் வாங்கல் முடிஞ்சிருக்கும். ஏதாச்சும் சொத்துக்கள பேசி முடிச்சிருப்பீங்க. அப்போ உங்க அப்பா முன்னால நின்றுப்பாரு. உங்க சித்தப்பா முன்னால நின்றுப்பாரு. உங்க சித்தப்பி முன்னால நின்னதுனால தான் இவன வச்சுட்டான். ஓகே. அப்படின்னு வரும்.
சரிங்களா? அப்போ நீ வந்து அந்த லேண்டை வாங்கிட்டு வந்தல, அதனால தான் உனக்கு வச்சுட்டான். அந்த கல்யாணம் ஆகி அந்த கல்யாணத்துக்கு பிரச்சனையை முடிச்சு விட்டல, அதுக்கு தான் அவனை வச்சுட்டான். அவன் கூட அவங்க கூட வச்சுக்கான்னு சொன்னேன், அவன் தான் வச்சுட்டான்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே வந்து நம்மளுடைய வாழ்க்கை வீணாகி போயிட்டே இருக்குது. எல்லாருக்கும் வாழ்க்கை டவுன் ஆகும். அப்போ வாழ்க்கை டவுன் ஆகிறப்ப முயற்சினால் மேலே கொண்டு வரணும். இல்லைன்னா விதின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியது. அந்த விதி வந்து டவுன் ஆகும், அப்பாகும், அது விதி. அப்போ ஆனால் டவுன் ஆகும் பொழுது நம்மளுக்கு நேரடியாக காரணங்கள் சொல்ல தெரியாமல் வேற ஏதோ இது நம்ம சுமத்துறோம். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, மேக்சிமம் வீடு மாறி வந்ததுனால பிரச்சனை, வீடு வாஸ்து பிரச்சனை, இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணதுனால பிரச்சனை, இந்த பையன் பிறந்ததுனால பிரச்சனை, இப்படின்றதெல்லாம் போய் மேக்சிமம் ஒரு 80% என்ன செய்யறாங்கன்னா, நம்மளை யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்க, நம்மளுக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்கன்ற நம்பிக்கை வந்து மக்களுக்கு இருக்கு யதார்த்தமா. ஏன்னா பொதுவாகவே வந்து நான் போன இதில் சொன்னது மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அவன் என்ன செய்யறான்னா, ஒரு 15 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரான். வாங்கி அறுத்து அதில் ஃபுல்லாக குங்குமம் தடவி ஒரு ரோட்டில் வரிசையாக பிழிஞ்சு விட்டு அதில் வரிசையாக வச்சிடறான். அதை வச்சுட்டு இந்த பக்கம் கேமரா வைக்கிறான். வந்த வண்டிக்காரன் பூரா திரும்பி வேற ரூட்ல போறான். ஓகேங்களா? ஒரு 2-3 பேர் வந்துட்டு திரும்பி தெரிச்சு ஓடுறாங்க. பஸ்ஸே வந்து நிப்பாட்டிட்டு ரிவர்ஸ் எடுத்து அடுத்த ரூட்ல போறான். அப்ப என்னன்னா, மக்களுக்கு இது மேல ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை இவங்க பயன்படுத்தி அவ்வளவுதான். அப்ப இது பயம் வந்து பயன்படுத்துறாங்க ஒண்ணும் இல்ல. இவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை யாரோ ஒருத்தங்க நம்பிட்டாங்க. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, உடம்பு திடீர்னு சரியில்லாம போச்சுன்னா, எவனை சுத்தி போட்டதுக்குன்னு தாண்டிட்டியா? இது மாதிரி ஒரு பயம் இருக்குது நம்மளுக்கு யதார்த்தமா. அதுக்கு அப்ப என்ன செய்வாங்க, அது மாதிரி வீணா ரொம்ப நாள் உடம்பு இதாகிட்டு இருக்குன்னா முச்சந்தில இருந்து மண் எடுத்து வந்து சுத்தி போடுவாங்க. இதெல்லாம் என்னன்னா, நம்ம வந்து வேற ஏதோ கண் திருஷ்டி பட்டுருச்சு, இல்லைன்னா வேற ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து சிலர் பயன்படுத்தி காசாக்குறாங்க. இப்படி எதுவுமே உண்மை இல்லை. எது உண்மை அப்படின்னா, இவங்க ஜாதகத்துல சனி பலமா இருந்தால் திடீர்னு வாழ்க்கை உயரும், திடீர்னு வாழ்க்கை ஏறும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் இறங்கும் ஏறும்ன்றது யதார்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்துல குருவும் ராகுவும் ஒன்னா இருந்தா, அல்லது குருவுக்கு 1, 5, 9 ராகு இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான நம்பிக்கைகள் இருக்கு. அவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன விளக்கம் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு உண்மையில உண்மையை நம்புவாங்க அவங்க. நிச்சயமா. அந்த மாதிரி நபர்கள் வந்து நீங்க என்ன தெளிவு கொடுத்தாலும், இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து லவ் பண்றான். சரிங்களா? அந்த பையன் வந்து லவ் பண்றான். அந்த பையனுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணே லவ் பண்றான். அவன் 3 பொண்ணை லவ் பண்றான். சரிங்களா? இதனால இந்த பொண்ணை லவ் பண்ண அவன் வந்து என்ன செய்யறான்னா, குழப்பத்துல இருக்கிறான். அப்ப எல்லாரும் பேசி பார்க்கறப்ப அதுல இருந்து ஒருத்தர் வராரு. நான் சரி பண்றேன்னு சொல்லி கூட்டு போய் மருந்து எடுக்க கூட்டு போறாரு. மருந்து வச்சிருக்காங்க யாரோ ஒருத்தங்க, வசிய மருந்து சொல்லி ஒரு இப்ப எல்லா கிராமத்து சைடும் மருந்து எடுப்பாங்க. பைப் வச்சு வாயில வச்சு உறிஞ்சு வயிற்றுல மருந்து எடுப்பாங்க. அதை எடுத்துட்டு வரதுக்கு கூட்டு போறாங்க. அப்ப வந்து காதலுக்கு பிரச்சனை, காதல் பிரச்சனை. ஓகேங்களா? அவன் தெளிவாக்குறான், ஓடி போறதுல. இவங்க கூட்டு போய் மருந்து எடுக்கிற மாய எடுக்கிறேன்னா அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஓடிவிட்டான். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, இதெல்லாம் நம்பிக்கை. ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ண முடியாது நம்மளால. அப்ப ஒரு காலத்துல கன்வின்ஸ் பண்ண முடியாத போது இது ஏதோ வேற ஒருத்தங்க நம்ம கண்ட்ரோல் இல்லாத மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு இவங்க நம்புறாங்க. அதுக்காக செய்யப்படக்கூடிய விஷயங்கள். அப்ப குருராக இருக்கிறவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. சும்மாவே செஞ்சிருவாங்க, நான் சொல்றதுக்காக செய்யுங்கன்னு சொல்லி சும்மா ஒரு பெருமையா பேசுவாங்க. அப்ப அவங்களால திருந்தவே முடியாது. இந்த செய்வினை, மை, மாயம், மருந்து, இது மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் நம்புறாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து லவ் மேரேஜ் ஓடி போயிடுச்சு. கோயம்புத்தூர் பக்கம் ஓடி போயிடுச்சு. அந்த பிள்ளையை அடிச்சு இழுத்து கூட்டு வந்து, அந்த பிள்ளை இன்னும் மேஜர் ஆகல, அடிச்சு இழுத்து கூட்டு வந்து வச்சுட்டாங்க வீட்டில். அந்த பிள்ளையும் கூப்பிட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்குறேன், ஆமாங்க சார் நான் போயிட்டேன், திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து மறுபடியும் அங்கே போகும்னு சொல்றேன். அந்த பொண்ணு நான் போகவே மாட்டேன் சார் இனிமேல், இவங்க பண்ற கொடுமைக்கு. என்ன கொடுமை பண்றாங்கன்னா, கொல்லிமலைக்கு கூட்டு போய் ஏதோ பூஜை பண்ணி ஏதோ பேப்பரில் படிச்சு கொடுக்குறாரு அந்த ஆளு. அதை கொண்டு வந்து சாப்பாட்டில் என் முன்னாலே தூவி கலந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. மருந்து எடுக்கிறதுக்கு அந்த மருந்தான். ஓகேங்களா? கொல்லிமலையில் கூட்டு போய் பூஜை பண்ணி அந்த பிள்ளைய உட்கார வச்சு என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சு கூட்டு வந்து இங்கே வந்து டெய்லி சாப்பாட்டை அது கலக்குறாங்களாம். கலந்து கொடுத்தா தான் அந்த மருந்து வயிற்றுல இருக்க மருந்தெல்லாம் இறங்கும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. இது வந்து என்ன பாவம். அவங்க அந்த பிள்ளை அழுகுது, இருந்தாலும் அவங்க நம்பிக்கை இருக்குது. அப்படின்றப்ப நம்பிக்கை இருக்கிறவர்களை சார்ந்து அந்த நம்பிக்கையை சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களும் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து உண்மையா பொய்? ஆனால் கண்டிப்பாக பொய். ஆனால் அது தேவையா தேவையில்லைன்றது பயன்படுத்தவங்களுடைய தேவையை பொறுத்து இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த நான் இப்போ சொல்கிறேன், இந்த பிள்ளை ஓடி போச்சு, அவங்க அப்பா அம்மாவுக்கு இது மேலே நம்பிக்கை இருக்குது. நம்ம அவங்க உண்மைன்னு சொல்லி ஆனது பொய்ன்னு சொன்னாலும் அவங்க நம்ம நம்ப போகிறதில்ல. அவங்க கூட்டு போய் பிள்ளையை கூட்டு உட்கார வச்சு மருந்து எடுத்து அவங்க கலந்து கொடுத்து திங்கி வைக்க தான் போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் டீலிங் ஓகேனா போயிட்டு போகிறாங்க. மக்கள் வந்து பொதுவான மக்கள் இதை நம்பாதீங்க. யாருக்கும் செய்வன செய்ய முடியாது. அப்படி செய்வதாக இருந்தால் உலகம் இந்நேரம் அழிஞ்சு போயிருக்கும். எல்லாரும் மாறி மாறி. ஏன்னா நம்மளுக்கு எத்தனை பேருக்கு மேலே காண்டு இருக்கு வாழ்க்கை இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், குடும்பத்துக்குள்ளேயே எத்தனை பேருக்கு மேலே நம்மளுக்கு எரிச்சல் இருக்கு. எத்தனை அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிகளுக்கு சம்பளம் இது சொத்து கொடுக்காம நடுத்தரோடு ஓட்டி விட்டுருக்காங்க. இவ்வளோ கொடுமைகள் நடக்கும்போது அது செய்வனை வச்சு எல்லாத்தையும் காலி கொண்டு போயிருக்கலாம்ல? ஒன்றும் முடியாதுங்க.
அவ்வளோ ஈஸியாக ஒருத்தனை அழிக்கவோ ஒருத்தனை ஆக்கவோ முடியாது. எனவே ரொம்ப குழப்பிக்காமல் புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் பொய் தான். இருந்தாலும் மக்களுக்கு தேவைப்படுது, ஒரு பக்கமாக இது தேவைப்படுறவங்க வித்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் பொய் முழுக்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள வந்தாலுமே, ஒரு முறை என்னன்னா, நாங்க ஃப்ரெண்ட்ஸா ஒரு கேங்கா வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். பீச்சுக்கு போயிருந்தோம். திருச்செந்தூர் போயிருந்தப்போ ஒரு கிளி ஜோசியர் வந்து சும்மா இல்லாம வந்து பாருங்க, பாருங்க அப்படின்னும்பொழுது, ஒருத்தர உட்கார வச்சு, சரி இது சும்மா ஏதோ ஒரு ஃபன் அப்படிங்கிற மாரி தான் உட்கார வச்சு பார்க்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு சீட்டா 3 முறை எடுத்தாங்க. அப்படி ஒரு முறை எடுக்கும்பொழுது, இவருக்கு அரவாணி சாபம் இருக்கு அப்படின்னாரு. அது என்ன அவரு நேரமா, இல்ல இவரு நல்ல நேரமாங்கிறது தெரியல. தொடர்ந்து அரவாணி சாபம் இருக்குன்றது 3 கார்ட்லயுமே அதுதான் வந்துச்சு. நம்பிக்கை இல்லாதவங்களுக்குமே இத சொல்லும்பொழுது ஒரு பயம் வர ஏன்னா 3 முறை தொடர்ந்து வருது. சரின்னு சொல்லி இவர அனுப்பிட்டு, அடுத்த ஜோசியர கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்தா, சொல்லி வச்ச மாரியே அதே கார்டு வருது. அவங்களும் சொல்றாங்க, இவருக்கு அரவாணி சாபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி நிகழுது? எதர்ச்சியா நிகழுதுன்னு தற்செயல் தான். நீங்க வந்து ஓகே. இப்போ இதே இது நீங்க அந்த இடத்த விட்டுட்டு வேற ஊர்ல வந்து கேட்டிருந்தீங்கன்னா, அவன் வேற சிஸ்டம் சொல்லியிருப்பான். ம். ஓகேங்களா? நீங்க வந்து இந்த ஒகேனக்கல் போனீங்கன்னா எல்லாரும் போட்டுக்கு தான் கூப்பிடுவான். ஆ. வைத்தீஸ்வரன் கோயில்ல போனா எல்லாம் ஜோசியம் பார்க்க தான் கூப்பிடுவான். நீங்க போன இடத்துல அரவாணி தோஷம்னு சொல்லி ஒரு செட்டப் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வேற ஜோசியர் கேட்டாலும் அதே ஊர்ல அதே வேலையை தான் செய்வான். ம், ம். அப்ப நீங்க போய் இப்போ போனது தப்பு. அதனால தான் கிராமங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜோசியக்காரன்ட்ட போய் உட்காராதுன்னு சொல்லுவாங்க. ம். அவன் வாயில ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி விட்டு போயிட்டான்னு நம்மளுக்கு மன நிம்மதி போயிடும். ம். என்கிட்ட நான் எனக்கு நீங்க வாட்ஸ்அப் வேணா இப்ப அனுப்புங்க. அதுல என்ன வரும்னா, தேவை இருந்தால் மட்டும் ஜோதிடம் பாருங்கன்னு வருது. நான் சொல்றது அதான் சொல்லுவேன். ஏன்னா ஓகே. நான் வந்து நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க. உங்க நிம்மதி நான் எதுக்கு எடுத்துக்கிட்டு? உண்மையை சொன்னாலுமே நிம்மதி கெட்டு போயிடும் இல்லைங்களா? ஆனா அவங்க பிளான் பண்ணியே கெட்டதை சொல்றாங்க. பொதுவாக இந்த குடுகுடுப்புக்காரங்க, இந்த கிளி ஜோசியம் பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஒரு ரூ. 30 ரூ. 40 நீங்க குடுத்துட்டீங்கன்னா போதும், உங்கள்ட்ட இருந்து ரூ. 3000 திருப்பி வாங்குறதுல கவனமா இருப்பாங்க. ம். அப்ப ஏதாச்சும் ஒரு தோஷம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஜாலியா வந்திருப்பீங்க. ம். அரவாணி தோஷம் இருக்கு. ஏன் அரவாணிக்கு அப்ப என்னன்னா, சமூகம் வந்து எதை வந்து அத ஒரு பிளாக் மேஜிக்கோட கொண்டு போய் இணைக்குது பாருங்க. இந்த அரவாணிங்கிறவங்கள கொண்டு போய் இணைக்குது. ம். இது என்னன்னா, அவங்க பாவம் ஒரு பக்கமா இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு தோஷம் குடுக்குறாங்க யாருக்கும்? ம். ஆனாலும் கூட இந்த ஜோசிக்காரங்க அரவாணி தோஷம், கர்ப்பிணி பெண் தோஷம், ம். கன்னி பெண் தோஷம். நீங்க சொல்றதெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி சொல்லும்பொழுது அப்படியே ஒரு மாரி மிராக்கிளா இருக்கு. அப்ப சொல்லும்பொழுது உங்களுக்கு பயம் வந்துரும். அப்ப பயத்தை தாண்டி இந்த வாழ்க்கை வீணா போயிருமோன்ற அச்சம் வரும்போது என்ன செய்றீங்கன்னா, ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்பீங்க. ம். அவன் ரொம்பலாம் சொல்ல மாட்டான். ரூ. 300 ரூ. 400 தான் சொல்லுவான். ம். ஓகேங்களா? ஏன்னா அது போதும் அவருக்கு. ஆமா அவ்வளவுதான். நீங்க 30,000 சொன்னா நீங்க வர மாட்டீங்கல்ல. வந்துருவாங்க. கிளம்பி இப்போ ஊருக்கு பக்கம் போயிருவீங்க. 300 400 இருந்தா போதும். இல்ல ரூ. 3000 தான் சொல்லுவான். ரூ. 1000 1500 தான் சொல்லுவான். ம். அவனுக்கு அதுதான் தேவை அன்னைக்கு. அழகா ஒரு 10 பேர் பிடிச்சிடுவான் ஒரு நாளைக்கு. அதுல 5 பேர் சிக்கிருவாங்கன்ற மாதிரி 1500 1000 முடிச்சு விட்டுருவான். ஒரு சின்ன பூஜை மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வானா, பூஜை அப்படிலாம் செய்ய மாட்டான். அவங்கள்ட்ட எல்லா கலவையும் வாங்கிட்டு அரிசி பருப்பு ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சரி பண்ணியாச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவான். இப்போ இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இந்த ஓலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த ஓலை பார்க்குறவங்களே வந்து என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக அந்த தோஷங்கள் நீங்குவதற்கு 108 நாள் தொடர்ந்து காலையில் 6 மணிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடியுமா? 108 நாள் சுத்தபத்தமாக இருந்து காலைல 6 மணிக்கு பூஜை பண்ணணும், அது அங்கே தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்களால் முடியாது. அப்போ இதுக்கு ஏதாச்சும் வேறு வழி இருக்கா? ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கணுன்னே அவர்கிட்ட என்ன கேட்போம், சாமி இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்போம். 108 நாள் பூஜை பண்ணணும். ஐயோ 108 நாள் பூஜையா, இதுக்கு வேற வழி இருக்கான்னு கேட்போம். வழி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இதுக்காகவே பிரம்மச்சாரிகள் நாங்கள் இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்க பண்ணிட்டு உங்களுக்கு வாரம் ஒரு தடவை அதுக்கான பிரசாதம் அனுப்பிச்சு வைப்பாங்க. 108 நாள் உங்களுக்காக உங்கள் பேரை சொல்லி பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. அப்போ எவ்வளோ நாள்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா தான். எவ்வளோ ஆச்சு ஒரு நாளைக்கு 100 ரூபானா? 1800. நல்லா கணக்கு போடுங்க. 10 நாள்னா 108 நாள் 10,800 ரூபா. 10,800 ரூபா இல்லைங்களா? 10,800 ரூபா நீங்க கொடுக்கணும் அவருக்கு. அப்ப நீங்க வெறும் ஜாதகம் பார்க்க போனாலும் 10,800 ரூபா போச்சா? ஆனா அவங்க நமக்காக அங்க பண்றாங்களா இல்லையா? பண்ணாதான் என்னவா? சும்மா இப்ப எனக்கு நான் வேணா உங்களுக்காக பண்ணிட்டா எனக்கு காசு கொடுக்குறீங்களா? நான் டெய்லி வேணா உங்க பேரை சொல்லி 1/2 மணி நேரம் பாட்டு பாடுறேன். ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீங்களா? அவங்க பூஜை பண்ற ஆள்கிட்ட நீங்க சும்மா காசு கொடுக்க எதுக்கு போறீங்க? அவ உண்மையிலே பண்ணா என்ன பண்ணாட்டுனா என்ன? உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த பண்ணி என்ன போறது? உங்களுக்கு வேணா நீங்க வேணா சொல்லுங்க, 2,000 ரூபாய் கொடுங்க, 10,000 வேணா, உங்களுக்காக வேணா சர்ச்சில் போய் வேணா டெய்லி பாட்டு பாடுறேன். ஓகேங்களா? அதாவது வந்துங்க, அவங்க சும்மா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க ஏன் காசு கொடுக்குறீங்க? அப்ப என்னன்னா, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கேங்கா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகே. அப்ப எல்லா இடத்துலையுமே உங்களை ஏமாத்துறதுக்கு ஆள் இருக்காங்க. அதுல ஒரு இந்த பில்லி சூனியம், மாய மந்திரம்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்குது. இப்ப அப்படிலாம் இல்லையே. இப்பயுமே நீங்க வந்து மலேசியா, சிங்கப்பூர் போறப்ப பெட்டியில வந்து கொஞ்சம் நூண்டு குங்குமத்தை வச்சு விட்டு சிகப்புகள் துணிலாம் கட்டிட்டு போயினா உங்க பெட்டி எவனும் தொட மாட்டான். ஓகேங்களா? வெளிநாட்டு பேய்களும் பண்றாங்க. இல்ல மலேசியாலையும் சிங்கப்பூர்லயும் பேய்கள் மேல பயம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. பேய்கள் மேலே இந்த பிசாசு பில்லி சூனியம் மேல நம்ம ஊர் மாதிரி 15 மடங்கு பயம் அவங்களுக்கு இருக்கு. அங்க திருட்டு அதிகம் மலேசியால. இருந்தாலும் இதெல்லாம் கட்டி கொண்டு போனீங்கன்னா ஒரு திருடி முன்னாலே போட்டு கூட போலாம். நீங்க அவங்ககிட்டே கொடுத்துட்டு போலாம். தொடவே மாட்டான், திறக்கவே மாட்டான்ற மாதிரி அப்படி ஒரு பயம்.
இது வந்து சமூகம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ம், இது ம். மேல நம்பிக்கை இல்ல. இது சம்பந்தமான கதைகள் மக்களுக்கு தெரியாது. செய்வன வச்சா என்ன ஆகுன்றது தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தனுக்கு செய்வன வச்சா என்னென்ன ஸ்டெப் வரும்? என்னென்ன சிம்டம்ஸ்? இப்போ வந்து ஒருத்தனுக்கு மஞ்ச காமால தான் என்ன சிம்டம்ஸ் மாதிரி செய்வன வச்சா சில சிம்டம்ஸ் வச்சிருக்காங்க. ரத்தம் வந்து எடுப்பாங்க. ரத்தம் வந்து எடுப்பாங்க. சாப்பாட்டுல முடியெல்லாம் வரும். இப்போ எதார்த்தமா என்னென்ன வருதுன்னு சொல்றாங்களோ, அதெல்லாம் சிம்டம்ஸ் வச்சிருப்பான். ஓகேங்களா? இந்த சிம்டம்ஸ்லாம் உங்க ஜாதகத்துல வரும். உங்களோட வாழ்க்கையில வந்துச்சுன்னா அது தெய்வம் வச்சிருக்காங்கன்றப்ப இந்த சிம்டம்ஸ்லாம் அப்ப தெரியாது. ஒரு காலத்துல தெரியும். எல்லாருக்கும் தெரியுன்றப்ப அப்ப நம்மளுடைய இயற்கையான எதார்த்தமான வாழ்க்கையில அதெல்லாம் வந்துச்சுன்னா, செய்வன வச்சிருக்கான சிம்டம்ஸ்ன்னு சொல்லி மக்கள் நம்புவாங்க. இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. ஸோ இத அப்புறம் ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்ல. யாரும் எதையுமே வைக்க முடியாது. நிச்சயமா. மக்களுடைய அறியாமையையும், ஆமா. அச்சத்தையும் இவங்க வச்சு ஒரு பிசினஸா இல்ல வந்து இவங்களுக்கும் பண்ணிட்டு அறியாம இருக்காங்க. இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சுடுகாட்டுல போய் பூஜை பண்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு தான் பேய் மேல நெறைய நம்பிக்கை இருக்கும். பேய் மேல நம்பிக்கை இருக்காதவன் எதுக்கு பூஜை பண்றான்? பூஜை பண்ண போறாங்க. கரெக்ட். இல்லைங்களா? அவன் சும்மாவாச்சும் ஒரு தகடு எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சு வித்துருப்பான். அவன் வந்து உண்மையிலேயே சீரியஸா பூஜை பண்ணுவான். அவனுக்கு தான் நெறைய பயம் இருக்கும். அப்படி இருக்குதுன்றதுனால தான் நம்ம நம்புறான். அப்ப அவங்களும் இயலாமையில, அறியாமையில தான் இருக்கிறாங்க. அவங்களும் ஒண்ணு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ம். அந்த எல்லா ஆளுகளும் சேர்ந்து ஒரு பக்கமா ஒரு செட்டா பிரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாரி பிரிச்சுக்க தான் இது வந்து மக்கள் யாரும் நம்பாதீங்க. ம். அப்படின்றத சொல்ல வேண்டியது. கண்டிப்பா. நிகழ்ச்சியில பங்கேற்று பல கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள வந்து என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம்.